ஒரு இயக்கம் தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையிலும் தியாகத்தால் உருவாக்கப்பட்டிருக்கிற இயக்கம், மனிதநேயத்தோடு இயங்குகிற இயக்கம், தொலைநோக்கு சிந்தனையோடு மக்களுக்கு பணியாற்றக்கூடிய மனிதநேயமிக்க தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர், நாளை தமிழகத்தை ஆளப்போகிற தலைவர், நாளை சரித்திரம் சொல்லும். காரணம், இந்த 2026 தேர்தல் வெற்றி என்பது சரித்திரத்தில் இடம்பெறக்கூடிய ஒரு வரலாறாக அது அமையும். இந்தியாவை வியக்கும். தமிழக மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழுகிற காலமாக அது அமையும். அதற்காகத்தான் மனிதநேயத்தோடு இந்த இயக்கத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, ஒரு தியாகத்தோடு இந்த இயக்கத்தை வழிநடத்தி செல்கிறார்கள். பல்வேறு சோதனைகளை கடந்து சாதனை படைப்பதற்காக இரவு பகல் பாராமல் எத்தனை எதிர்ப்புகளை தாண்டி தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறார். காலம் 4ஆம் தேதி பதில் சொல்லும். சரித்திர வரலாற்றில் இந்தியாவிலே முதலிடத்தை பெறக்கூடிய ஒரே தலைவராக தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் தளபதி அவர்கள் விளங்குவார்கள். சர்வத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் கர்வத்தை, சுயநலத்தை கற்றுக்கொள்கிற எந்த இயக்கங்களாக இருந்தாலும் அந்த சாம்ராஜ்யம் அழிவதை எவராலும் தடுக்க முடியாது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து சமீபம் நடத்திய ஒரு 8 நிறுவனங்கள்ல 6 நிறுவனங்கள் வந்து திமுக தான் ஆட்சி அமைக்கும் போட்டிருக்காங்க. ஒரே ஒரு நிறுவனம் தான் தாவேகா வந்து ஆட்சி அமைக்கும் போட்டிருக்காங்க. 2 நிறுவனம் வந்து அதிமுக கொடுத்துருக்காங்க. இந்த கருத்து கணிப்புகள் நீங்கள் எப்படி பாருங்க? என்னை பொறுத்தவரை மக்கள் கருத்து கணிப்புகள் தெளிவாக இருக்கிறது. உங்கள் வீட்டிலே உங்களை கேட்காமலே விசிலுக்கு ஓட்டு போட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கே போட்ட என்பது உங்களுக்குத்தான் தெரியும். உங்கள் இல்லத்தில் இருக்கிற குழந்தைகளில் இருந்து முதல் வாக்கு அளிக்கின்ற அத்தனை பேரும் புதிய மாற்றத்தை, எதிர்கால தமிழகத்தை ஆள்வதற்கு ஒரு சிறந்த தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் என்ற எண்ணங்கள் மக்களிடத்தில் இருக்கிறது. அது 4ஆம் தேதி என்று பிரதிபலிக்கும். இந்தியாவின் சரித்திர வரலாற்றில் வெற்றி என்ற இலக்கை அவர் எட்டி பிடிப்பார்.